இப்போ ஊட்டி ஹெலிபேட்லலாம் ஒன்றுமே கிடையாது தட் டைம். ஸோ நமக்கு என்ன வண்டி அம்பாசிடர்ஸ் தான் இருந்தது. ஸோ அதில் வந்து ஒரு பெட்ஷீட் மாதிரி கொடுத்துட்டு அதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணும். ஸோ நான் வெஜிடேரியன், அவங்களும் வெஜிடேரியன். அவங்களுக்கு வந்து அவுட்டோர் போச்சு குக் வருவாங்க. ஓகே. அவங்க வீட்டிலேருந்து குக்ஸ். ஸோ அவங்க மைசூர் ரசம், கர்நாடகாரங்க வந்து ரசம் சூப்பர் நம்ம பண்ணுவோம், பட் அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பிரேம்லதா மேடம் வந்து இண்டோரில் இருக்கும்போது இங்கே சென்னையில் நடக்கும்போது அவங்க பிரியாணி எல்லாம் அனுப்புவாங்க. அண்ட் நான் வந்து வெஜிடேரியன். ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, அமைச்சிருக்காங்க வெஜிடேரியன் சொல்லிட்டு என்னை வந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குது சார், இவ்வளோ நல்லா இருக்கு, எல்லாரும் சாப்பிட்டோம். அதில் ஏதோ வந்துட்டு சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதுன்னு சொல்லியிருக்காங்க. நானும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் சாப்பிட்டது வந்து நான்வெஜ், அது வந்து சிக்கன் சொல்லிட்டாரு. நான் வந்து ஐயோ நான் டெட்டோலெல்லாம் போட்டு இது பண்ணி நான் இது பண்ண ரொம்ப என்னை வந்து கலாய்ச்சாங்க எல்லாருமே. பிரேம்லதா மேடம்க்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுங்க, அவங்களோட பேசணும். என்னங்க சார் வந்து இப்படி சொல்கிறேன், இல்லைம்மா வெஜிடேரியன்மா அது நிஜமா சொல்லுங்க. நீ இல்லைம்மா சோயா சங்க்ஸ் அது வந்து நான்வெஜ் கடை. எவ்ரி இயர் நியூ இயருக்கு வந்து ஷூட்டிங் இருந்தா எல்லா யூனிட்டுக்கு புது 100 rupees நோட் கொடுப்பேன். அது வந்து லேட்டர் ஐ திங்க் விஜய் ஸ்டார்டட் தட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வான்மதி தான் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் படம் வான்மதி. உங்க கூட ரஜினி சார் வான்மதி. சோ அந்த படத்தோட வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? வாய்ப்பு தேவா பண்ணேன். அப்புறமா விஜய் சாரோ தென் ஐ டிட் செகண்ட் மூவி இஸ் வசந்த வாசல். ஸோ இந்த தேவா படம் ஷூட்டிங் போது அவங்க வேற, பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஹி வாஸ் ஒர்க்கிங் ஒன்லி வித் டேரக்டரோட ப்ரொடக்ஷன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவுட் சைட் கம்பெனி ஒன்று வந்திருக்கு. அவங்க தேவா படம் ஷூட்டிங்ல என்னை வந்து பார்த்துருக்காங்க, ரஷ்ஷஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ புது ஜோடியா இவங்க நல்லா இருக்கு இல்லையா, ஸோ நம்மளும் இவங்களே பண்ணலான்ட்டு அவருக்கு ஒரு இது வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இவர் புக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கூட சைன் பண்ணி வச்சு. ஓகே. அகத்தியன் சார் டைரக்டர் வான்மதிக்கு, அவங்க கூட தேவா படம் பார்த்துட்டு என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க. இந்த மாதிரி சிவசக்தி பாண்டியன் சார் ப்ரொடியூசர், இவர் வந்து 2 பேர் ஒரு கால் பண்ணிட்டு இப்போ நாங்கள் வரோங்க, நீங்கள் கதை கேளுங்கன்னு சொன்னார். கதை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பிகாஸ் சோலோ ஹீரோயின். தேவா ஃபர்ஸ்ட் படம் வந்து ஹீரோவோட பேர், தேர்ட் ஃபிலிம்ல வான்மதி என்னோட பேர். சூப்பர், நம்ம மனசுக்குள்ள ஒரே குஷி. அப்புறம் கதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப, பிகாஸ் தேவாவில் வந்து ரொம்ப ஹோம்லி கேரக்டர், ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். என்னோட பர்சனல் லைஃப்க்கு அதுக்கு நிறைய இது இருக்கு. வசந்த வாசல் வந்து போத் இருக்கும், பட் இது வந்து ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணு, கான்ட்ராஸ்ட் கேரக்டர். ஸோ நமக்கு தேர்ட் ஃபிலிம்ல இவ்வளோ ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ வான்மதி என்னோட டைட்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஹீரோ யாருன்னு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல ஐ திங்க் நான் ஏதோ இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தேன் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ல இருந்தேன். என்ன பண்ணுறீங்களா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்குங்க, ஸோ அண்ட் ஸோ ஹீரோ, ஸோ அண்ட் ஸோ ப்ரொடக்ஷன். அந்த ஹீரோவா, ஏங்க ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு ஏன் அந்த ஹீரோட பண்றீங்க, அவர் இப்போதான், அப்போ ஆசை கூட ரிலீஸ் ஆகலை, ஓகே, ஏதோ பண்ணியிருக்காரு, பட் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ரேஞ்ச் இருக்கிற ஹீரோஸா பண்ணணும், அப்போதான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், திருப்பி இந்த புதுசெல்லாம் பண்ண வேண்டாம். என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு நினச்சிட்டா சொன்னார். அப்புறம் அம்மாக்கு அவங்க கேட்குறாங்க என்ன சொல்கிறது அப்படின்னு 2-3 டேஸ்க்கு அப்புறம் கால் பண்ணேன், என்னங்க உங்களுக்கு எல்லாம் ஓகேயான்ட்டு. நான் ஓகே சொல்லிடுமான்னு சொல்லிட்டேன். பட் என்னமோ புது ஹீரோ சொல்கிறாங்க, புது ப்ரொடக்ஷன், அகத்தியன் சார் அவ்வளவா, இப்போ எஸ்எஸ்சி சார் பண்ணிட்டு திருப்பி இந்த எல்லாமே கொஞ்சம் இதாக இருந்தது. பட் என்னோட 6th சென்ஸ் வந்து பண்ணலாம், இல்லைம்மா பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஹீரோன்னு இல்லாமல் ஹீரோ யார் அதெல்லாம் கதை நல்லா இருக்கு, டைட்டில் என்னோட பேரில் இருக்கு, ஐ வாண்ட் டு டூ திஸ் ஃபிலிம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு போயிட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் தான் ஆசை, நாங்கள் ஊட்டியில் ஷூட்டிங் பண்ணும்போது ஆசை ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஆசைக்கு ஃபுல்லாக வான்மதி டீம் எல்லாம் போயிட்டு தியேட்டரில் பார்த்தோம். சூப்பர் டூப்பர் ஹிட். ஓகே. ஸோ மை டெசிஷன் வாஸ் ரைட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவரோட க்ரோத் இருக்குல்ல, சக கலைஞராக இருந்துட்டு இப்போ வரைக்கும் அவரோட க்ரோத்தை பார்க்குறப்ப எப்படி இருக்கு? ஸோ 2 பேருமே, பிகாஸ் இவங்களுக்கு வந்து பேக்கப் இருந்தது சார். இப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு ப்ரொடியூசரு, நம்ம டைரக்டராக இருந்தால் கூட படம் அப்படி இப்படி ஆச்சுன்னு அவங்களே வந்து எடுக்கலாம். இவங்களுக்கு வந்து யாருமே இல்லாமல் வருது. பட் போத் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், கமல் சார், ரஜினி சார் மாதிரி எல்லாருக்குமே 2 போத் ஆர் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட்
2 பேருக்குமே ஃபேன்ஸ் இருக்கு. எப்படி நமக்கு ரஜினி சார், கமல் சார் இருக்கு. பட் 2 பேருக்குமே அந்த வெறி இருந்தது. பிகாஸ் ஐ வாஸ் அப்கமிங், தே வர் ஆல்சோ அப்கமிங். பட் எனக்கு என்னன்னா ஏதோ ஹாபியா நான் வந்திருக்கேன். எனக்குள்ள வந்து நான் வந்து இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், அப்படியெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி யோசிக்கவும் இல்லை. இதோ ஒரு வெக்கேஷன் வந்த மாதிரி படம் பண்றோம், போறோம். அது வான்மதிக்கு அப்புறம் தான் ஐ காட் தட் ஜீல். ஓ ஐ ஷுட் ஆக்ட்ரஸ், ஹீரோயினா நம்ம சைன் பண்ணிருக்காங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தது அந்த படத்துக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஜாலியா டேரக்டர் சொல்றாரு நடிக்கிறது போறது அப்படிதான் இருந்தேன். சீரியஸா நான் இல்ல. அது ப்ரொஃபஷனா கூட கொஞ்சம் மெச்சூர்ட் ஆக. எஸ், ப்ரொஃபஷனா கூட நான் எடுக்கலங்க. ஜஸ்ட் ஒரு வெக்கேஷன், ஒரு ஹாபியா தான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ டுக் இட். இவங்க 2 பேர் என்ன இப்படி இருக்கிறாங்களோ, ஒரு டான்ஸ்னு பிராக்டிஸ் பண்றது, திருப்பி டைலாக், இப்படி எல்லாம் இருக்கா, இவரை பார்த்தா பிராக்டிஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் வரட்டும், நான் எனக்கு ரேஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இப்படி எல்லாரோட யூனிட்ல யார் உட்காந்து அதை பத்தி பேசிட்டே இருப்பாரு, இவர் வந்து நான் பெரிய ஆளா வரணும், அந்த மாதிரி 2 பேருக்கிட்ட அந்த வெறி இருந்தது. அந்த வெறியில பார்த்து எனக்கு கொஞ்சமாவது எனக்கு வந்துச்சு வெறி. ஸோ நான் கூட ஹீரோயினா வந்து நிரூபிக்கணும், நல்ல படங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு. So I inspired with both of them, but both are different characters. So அதுக்கு முன்னாடி அவங்க ராஜாவின் பார்வையில சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கூட நடிக்கிறப்ப அஜித் சாரோ விஜய் சாரோ வந்து 2 பேரோட ஜேர்னியை பத்தி பேசிருக்காங்களா? அஜித்தும் நானும் இந்த மாதிரி பண்ணோம் அந்த மாதிரி பேசல. ஜேர்னி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தாரு. எங்க அம்மா அதுக்கப்புறம் சொன்னாங்க, சைன் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் நீங்க வெளியில இருமான்ட்டு அம்மா கூட பேசினாங்களே, இது வந்து நிறைய ஹீரோயின்ஸ் யாரோ பார்த்துருக்காங்க, பட் எனக்கு வந்து ஃப்ரெஷ் ஃபேஸ் வேணும், உங்க பொண்ணு வந்து நான் அது வரைக்கும் நடிக்கல இல்லையா படத்துல, ஸோ வந்து அந்த ஹோம்லி ஃபேஸ் இருக்கணும். பேரு கூட என்னோட ரியல் நேம் வேற இருக்கு, பட் ஹீ சேஞ்ச் மை நேம் டு ஸ்வாதி பிகாஸ் ஷோபா மேடமோட நட்சத்திரம் வந்து ஸ்வாதி. ஸோ கேரக்டர் வந்து பாரதி. உங்க பேர் கொஞ்சம் மாடர்னா இருக்கு, அப்படி இல்லைன்னா பேர் மாத்துறாங்களா அப்படின்ட்டு நான் கூட அது பெருசா எடுத்துக்கல. ஏதோ இப்போ பேர் மாத்தணும், நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி அதெல்லாம் போய் பார்க்கணும். இவர் பேர் மாத்தணும், அதுக்கு நாங்க ஓகே சொல்லிட்டோம், பேரு தானே மாத்தட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஸ்வாத்தின்ட்டு ஓகே, அந்த மாதிரி பேர் கூட என்ன மாத்தாச்சு. அவர் மாத்தது தான் என்னோட பேரு. ரியல் நேம் சொல்ல முடியும், ரியல் நேம் சொல்ல மாட்டேன். சோ அவர் தான் என்னோட பேரு மாத்திருக்காரு. ஸோ நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து பழைய ஆக்டர்ஸ் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க, நாங்களாம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட எங்களுக்கு கேரவன் இருக்காது, நாங்களாம் ஒரு ரூம்ல தான் போய் பண்ணுவோம் அப்படின்ற அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்துச்சா? யா டெஃபினெட்லி அந்த மாதிரி நோ கேரவன்ஸ். அப்ப அந்த காலத்துல அஞ்சலி அம்மா, சாவித்ரி அம்மா மேக்கப் ரூம்ஸ்ல இருந்து அவுட்டோர் அப்படி கிடையாது. இப்ப நமக்கு வந்து இப்ப மணிரத்னம் சார் வந்து இந்த வரதுல இருந்து அவுட்டோர்ஸ் ஐ திங்க் ஸ்டார்டட் மோஸ்ட்லி ஊட்டி. இப்போ வந்து ஒரு அவுட்டோர் ஷூட்டிங்னா ஒரு வீட்டுல போயிட்டு அங்க மேனேஜர் இங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி சில இடத்துல வந்து இப்போ ஊட்டி ஹெலிபேட்ல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது தட் டைம். ஸோ நமக்கு என்ன வண்டி அம்பாசிடர்ஸ் தான் இருந்தது. ஸோ அதுல வந்து ஒரு பெட்ஷீட் மாதிரி கொடுத்துட்டு அதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணும். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு அப்படி எல்லாம் பண்ணிருக்கோம். அண்ட் இன்னொரு இடத்துல வந்து ஃபுல்லா குடிசைகள் இருக்கும். ஸோ அவங்க வீட்டுல கொஞ்சம் கெஞ்சி கேட்டு என்னம்மா அதுல. ஸோ எனக்கு என்னன்னா ஐ எம் சோ ஹாப்பி. ஸோ குடிசைல இருந்து பெரிய பங்களா வரைக்கும் எல்லா இடத்துல வந்து நம்ம அடி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஒண்ணு இது இருக்கு. பிகாஸ் ரெகுலரா வந்து நம்ம போக முடியுமா? ஸோ அதெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு, ஓ இப்படி இருப்பாங்க குடிசைல வந்து இப்படி இருப்பாங்க இப்படி. ஸோ அதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆயிடுச்சு. அதே சமயம் இன்னொரு ஒரு ஸ்ட்ரகிள் சொல்லுவாங்க, அதாவது நிறைய ஆக்டர்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதனாலே நிறைய திறமை இருந்த ஆக்டர்ஸ் வந்து அதை மறுத்த, அவங்களோட திறமை இருந்தும் அவங்களால வெளியே வர முடியல. This is like nonsense. Like see, every profession have their own. நீங்க எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி இருப்போம். ஸோ மென் வந்து எப்பவுமே வந்து லைக் ஏதோ சம்திங் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து இட்ஸ் தேர் இன் எவ்ரி ஃபீல்ட், நாட் ஓன்லி இது, பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. See, if it industry is not அந்த மாதிரி இருந்தா எதுக்கு இவ்வளோ கேர்ள்ஸ் ஆல் எஜுகேட்டட் ஃபேமிலிஸ் எல்லாமே வருவாங்க? ஸோ நத்திங் லைக் தட். பிகாஸ் வெளியில பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமா இருக்கு. ஸோ ஐ ஃபீல் த இண்டஸ்ட்ரி இஸ் வெரி சேஃப். when you're on the sets you are treated like a queen. ஸோ ஏதாவது ஒரு இதுன்னா லைட்மேன்லேருந்து நம்ம வந்து யாரை வெளியில ஆட்கள் யாரோ டீஸ் பண்ணா கூட அவர் வந்து ஒரு லைட்மேன் வந்து நம்ம காப்பாற்றுறோம், ஒரு ஷெல் மாதிரி இருப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் வென் யூர் ஆன் த செட்ஸ் யூ ஆர் ட்ரீட்டட் ஆஸ் அ குவீன்ஸ். தட் ஐ ஹவ் நோட்டிஸ்ட். ஸோ அந்த மாதிரி இதை வந்து நான் 2வது படத்துக்கு நம்ம ஓடி போயிருக்கோம். ஸோ இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. வென் யூ ஆர் இன் த செட்ஸ் யூ ஆர் சேஃப். இட் ஆல் டிபெண்ட்ஸ். நீங்க ஆக்ஷன் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஐம் வெரி ரிசர்வ்டு பொண்ணு தான் எனக்கு பேர். பிகாஸ் என்னோட ஷார்ட் முடிச்சுட்டு வந்தேனே ஏதாவது பாட்டு கேட்டுட்டு இருப்பேன், இல்லை புக் படிச்சுட்டு இருப்பேன், யாராவது வந்தா பேசுவேன் அந்த மாதிரி. லைக் பட் வாட் எவர் கோ ஆர்டிஸ்ட் நான் பண்ணியிருக்கேன், எவ்ரி ஒன் வாஸ் very decent and I didn't face any problem. So directors இருக்கட்டும், producers இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா நான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ உங்களோட மூவி ஜேர்னில வந்து
கேப்டன் விஜயகாந்த் சார் கூட நடிச்சிருந்தீங்க சொக்கத்தங்கம். செந்தூர பாண்டியன்ல விஜயகாந்த் சார் அண்ட் விஜய் சார் நடிச்சிருந்தாங்க. So நீங்க எஸ்எஸ்சி சார் தான் டைரக்ஷன். நீங்க 2 பேர் கூடயுமே ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ ஏதாச்சும் பர்டிகுலர் சிமிலர் கேரக்டர் இவங்க 2 பேத்துக்கும் இது மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி? ஐ திங்க் அந்த டைம்ல நான் எஸ்எஸ்சி சார் சொல்லிட்டு விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும், அவர் படங்கள் அப்படி ஒரு சப்போர்ட்காக அவ்வளவு பெரிய ஸ்டாரோட நம்ம பையன் நடிச்சா எப்படி அந்த பயம் எல்லாம் போறதுக்காக அப்படி பண்ணியிருக்காருன்னு சொன்னாரு. ஸோ என்னோட லக் என்னன்னா நான் 2 பேர்கிட்டமே நடிச்சிருக்கேன். ஸோ இவருக்கு ஐ திங்க் விஜய் ஆல்சோ லைக்ஸ் விஜயகாந்த். எல்லாம் சாலிகிராமத்துல தானே அப்ப இருந்தாங்க. ஸோ எனக்கு சொக்கத்தங்கம் வாய்ப்பு வந்து ஆல்ரெடி அதுல வந்து சௌந்தர்யா மேடம் ஹீரோயினா இருந்தாங்க. ஸோ நான் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு காரணம் அவங்க கூட சொல்லலாம். பிகாஸ் தெலுங்குல வந்து அவங்க வந்து ரொம்ப ஹோம்லி கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரெகுலர் கிளாமரஸா பண்ண வர மாட்டாங்க. நடிப்புக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் எனக்கு எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சௌந்தர்யா, அவங்களன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அவங்க வந்து லைக் ஷி வாஸ் லீடிங் தட் டைம். இந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது நான் சொன்னேன் ஆல்ரெடி ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா இருக்காங்க, பட் இதுக்கு வந்து பாக்யராஜ் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி கம்பேக் மாதிரி அந்த டைரக்ஷன் அவர் பண்றாரு சொக்கத்தங்கம். இந்த மாதிரி அவர் பேசியிருக்கேன். எனக்கு கதை கேட்கணும்னு சொன்னேன். கதை கேட்கணும்னு சொன்னா அவர் லைன்ல வந்தார். என்னோட கேரக்டர் பொறுத்து நான் சொல்றேன்மா, ஃபுல் கதை சொல்ல முடியாது, இந்த மாதிரி இன்டர்வல்ல இருந்து தான் நீங்க வருவீங்க, இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா சரி ஓகேங்க நாளைக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். யோசிச்சு நமக்கு தான் சௌந்தர்யா மேடம்னா பிடிக்குமே, இப்போ வந்து போனால் டெய்லி அவங்கள நம்ம ஷூட்டிங்ல பார்க்கலாம், சூப்பராக இருக்குமே, அந்த மாதிரி நான் ஓகே பண்ணேன். ஸோ கேரக்டர் கூட இட் வாஸ் குட் கேரக்டர். சரி இட்ஸ் அ பிக் பேனர், பெரிய ஹீரோ அண்ட் பெரிய டைரக்டர் அண்ட் இவங்கெல்லாம் இருக்கும்போது நம்மளும் அதுல இல்லைன்னா என்ன டர்னிங் பாயிண்டே நீங்க தான். எஸ். ஸோ பிரகாஷ் சாரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து அவங்களோட சிஸ்டர் கேரக்டர் அண்ட் விஜயகாந்த் சார் ஒன் சைட் மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் பொள்ளாச்சி ஷூட்டிங். ஸோ அதில் ஒரு பெரிய சீன்ஸ் எல்லாம் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் அண்ட் சௌந்தர்யா மேடம் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எனக்கு இந்த ஸோ அவங்க வந்து தெலுங்கு படம்னால நான் தெலுங்குல பேசியிருக்கேன். கன்னடா கூட நான் பண்ணியிருக்கேன். அப்போ கன்னடால விஷ்ணுவர்தன் சாரோடலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது சூப்பர் டூப்பர் ஹிட் எஜமான படம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன்னா அப்படியே நீங்கள் தானான்ட்டு. ஸோ நான் வெஜிடேரியன், அவங்களும் வெஜிடேரியன். அவங்களுக்கு வந்து அவுட்டோர் போச்சு குக் வருவாங்க. ஓகே, அவங்க வீட்டில் இந்த குக்ஸ். ஸோ அவங்க மைசூர் ரசம், கன்னடாக்காரங்க வந்து ரசம் சூப்பர் நம்ம பண்ணுவோம், பட் அவங்க டிஃப்ரெண்டா இருக்கும். தேங்காய் எல்லாம் போட்டு டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து அவங்க மேக்கப்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கூட வெஜிடேரியனுங்க அப்படின்னா சரி வர சொல்லுங்க, நம்மளோட சாப்பிட சொல்லுங்க. ஸோ டெய்லி அவங்க இருக்கும்போது மட்டும் நான் அவங்களோட உட்காந்துட்டு அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் பரிமாறிருக்காங்க, நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ தட் இஸ் லைக் கோல்டன் மூமெண்ட்ஸ். அவங்களோட பண்ணதுனால தான் நான் வந்து ஐ கேன் செரிஷ். ஸோ அதெல்லாம் ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஓகே, விஜய் சார் அண்ட் விஜயகாந்த் சார் 2 பேத்துக்கு ஏதாச்சும் ஒரு சிமிலர் கேரக்டர் தெரிஞ்சுச்சா? எனக்கு அவ்வளவா தெரியல. போத் ஆர் லைக் ஃபேன் ஃபாலோயிங்ஸ் பயங்கரமா இருக்கு. இவர் கூட சிம்பிளா விஜயகாந்த் சார் உட்காந்துட்டு அண்ட் பிரேம்லதா மேடம் வந்து இண்டோர்ல இருக்கும்போது இங்க சென்னையில் நடக்கும்போது அவங்க பிரியாணி எல்லாம் அனுப்புவாங்க. அண்ட் நான் வந்து வெஜிடேரியன். ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பிச்சிருக்காங்க வெஜிடேரியன் சொல்லிட்டு என்னை வந்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கு சார், இவ்வளோ நல்லா இருக்கு, எல்லாரும் சாப்பிட்டோம். அதுல ஏதோ வந்துட்டு சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதுன்னு சொல்லியிருக்காங்க. நானும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்றாரு, நீங்க சாப்பிட்டது வந்து நான்வெஜ், அது வந்து சிக்கன் சொல்லிட்டா. நான் வந்து ஐயோ நான் டெட்டால் எல்லாம் போட்டு இது பண்ணி நான் இது பண்ண ரொம்ப என்னை வந்து கலாய்ச்சாங்க எல்லாருமே. அப்புறமா பார்த்தா அது வெஜிடேரியன் தான். நான் வந்து பிரேம்லதா மேடம்க்கு நீங்க வந்து ஃபோன் பண்ணுங்க அவங்களோட பேசினேன். என்னங்க சார் வந்து இப்படி சொல்றேன். இல்லம்மா வெஜிடேரியன்மா, அது நீங்க நிச்சயமா சொல்லுங்க. நீ இல்லம்மா சோயா சங்க்ஸ் அது வந்து நான்வெஜ் கடை அப்பாடின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் லைக் அ ஃபேமிலி, யூ நோ வென் யூ ஆர் இன் தி செட்ஸ் லைக். அவர் வந்து தான் மூவி இண்டஸ்ட்ரியில வந்து அந்த யூனிட்டுக்குள்ள அந்த ஒரே மாதிரியான சாப்பாடு போறதுல அந்த மாதிரி நிறைய எவாலுவேஷன்லாம் பண்ணாரு. ஸோ அவரை பத்தின நிறைய ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா இண்டஸ்ட்ரியில? நிறைய எல்லாருமே வந்து பேசிட்டே இருப்பாங்க. அவங்களோட பர்சனல் பிரச்சனை ஏதாவது இருந்தா பேசுவாங்க, இண்டஸ்ட்ரி பத்தி பேசினாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் நடிகர் சங்கத்துல கூட நிறைய ஒரு ஷோ பண்ணியிருக்கோம் நாங்க, சேரிட்டி ஷோஸ். பட் இன்னைக்கு இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இன்னும் லைக் இன்னும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கட்டும், நடிகர் சங்கம் இருக்கட்டும், ஹி வாஸ் லைக் கிவிங் அ பர்சன். நான் அப்புறமா நியூ இயருக்கு கூட அவரு எவ்ரி இயர் நியூ இயருக்கு வந்து ஷூட்டிங் இருந்தா எல்லா யூனிட்டுக்கு புது 100 rupees நோட் கொடுப்பாரு. ஓகே, தெரியுமா உங்களுக்கு? அது வந்து லேட்டர் ஐ திங்க் விஜய் ஸ்டார்டட் தட். இந்த மாதிரி எஸ், இந்த மாதிரி. சோ நியூ இயர் அன்னைக்கு யார் அந்த செட்ல இருந்தா எல்லாருக்குமே 100 ரூபாய் அவர் ஸ்டார்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியும். சொக்கத்தங்கத்துல கூட நடந்தது. அதே மாதிரி இவர் ஃபாலோ பண்ணிருக்காரு அப்படின்ட்டு எனக்கு தெரியும். இப்ப தெரியாது, பட் தட் டைம் இட் வாஸ் லைக் தட். அண்ட் விஜயகாந்த் சார். அதுக்கப்புறம் நான் நடிகர் சங்கத்துல கூட டூரிங் 2007, 8, 9 ஐ வாஸ் த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர். ஓகே, ஸோ உங்களோட இந்த 2009 வரைக்குமே
ஏதாச்சும் ஒரு படங்கள் வந்து சரி இந்த படம் நான் நடிச்சிருக்கலாமே அப்படின்னு நீங்க என்னைக்காச்சும் தோணிருக்கா உங்களுக்கு வந்து மிஸ் நிறைய ஆயிருக்கா? படங்கள் இருக்குங்க. நிறைய அப்படின்னு படங்கள். எல்லா படங்களும் நல்ல படங்கள். ஸோ பட் எனக்கு இந்த ஐ திங்க் பஞ்சதந்திரம்ல வந்து கமல் சார் வாந்தி எடுத்த மாதிரி ஒரு சீன் இருக்கு. தேவியானியா. ஸோ அது வந்து எனக்கு வந்திருக்கு ஆக்சுவலி. நான் பண்ண வேண்டியது. பட் பிகாஸ் தட் டைம் சின்ன ரோலா இருந்தாலுமே impact கொடுக்க எங்க முடியாது. அப்பா இறந்துட்டார்.